நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். மாணவ மணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? இறைவனர்களால் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டி இன்றைய இணைய வழி இந்து சமய கல்வி போதனைக்கு உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ள அன்புடன் விளைகின்றேன். எல்லோரும் தயாராகிவிட்டீர்களா? இன்னும் தயாராகாத மாணவர்கள் உங்கள் இந்து தர்மம் 4 பாடநூலை உடன் வைத்துக் கொள்ளுங்கள். கொரோனா தொற்று நோயில் இருந்து உலகம் மிக விரைவாக விடுபட நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனை வேண்டுவோமாக. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையால் பலருக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்ட வண்ணமாக உள்ளது. அவ்வகையில் பள்ளி மாணவர்கள் கல்வியில் எவ்விதத்திலும் விடுபட்டு விடக்கூடாது என்பதனை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் பல்வேறு வகையான பயிற்சிகளையும் நடவடிக்கைகளையும் செய்த வண்ணமாகவே உள்ளனர். இவ்வேளையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். இச்சூழலில் சமய கல்வியும் பாதிப்புள்ளாகியுள்ளது. இதனை கருத்தில் கொண்டே மலேசிய இந்து தர்ம மாமன்றம் இந்து மாணவர்களுக்கும் இந்து சமயத்தினருக்கும் பல நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றனர். அதில் ஒன்றுதான் இந்த இணையத்தின் வழி சமய கல்வி. சரி மாணவர்களே, நாம் இப்பொழுது இன்றைய பாடத்துக்கு செலவழிக்கின்றோம். பாடத்துக்கு செல்வதற்கு முன்பாக இந்து தர்மம் 4 பாடநூலை வைத்திருக்கும் மாணவர்கள் இதனை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாத மாணவர்கள் பரவாயில்லை, என்னுடன் பயணம் செய்யுங்கள். இன்றைய பாடம் உங்களுக்கு சரிவர விளங்கும். இன்றைய பாடமாகப்பட்டது என் சமயம் இறைவனால் அருள பெற்றது. என் சமயம் இறைவனால் அருள பெற்றது. சரி மாணவர்களே, இனி நாம் பாடத்துக்கு செல்வோம். பாடத்துக்கு செல்வதற்கு முன்பாக உங்களிடம் ஒரு கேள்வி நான் கேட்கப் போகின்றேன். சரி, எங்கே எல்லோரும் அவர்களுடைய பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தனித்தனியே சிறப்பாக பெயர் வைத்திருப்பார்கள். அந்த பெயரை எல்லோரும் சொல்லுங்க பார்ப்போம். சரி, சொல்லிவிட்டீங்களா? அடுத்த கேள்வி, இப்பொழுது உங்கள் தாய்மொழி என்னவென்று சொல்லுங்கள். அம்மா பேசுகின்ற மொழிதான் தாய்மொழி. அது உங்க ஒவ்வொருடைய வீட்டிலும் வெவ்வேறான தாய்மொழி இருக்கும். என்னவென்று சொல்லுங்கள் பார்ப்போம். சரியான பதில். சிலர் தமிழ் என்று சொல்லியிருக்கிறீர்கள், சிலர் மலையாளம், சிலர் தெலுங்கு, சிலர் ஒடிசா என்று சொல்லியிருக்கிறீர்கள். கண்டிப்பா உங்களுடைய பெற்றோருக்கு தான் தெரியும் நீங்க சொல்லிய அந்த மொழி, அதாவது நிஜத்தில் உங்களுடைய தாய்மொழி என்பதா என்பதை நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சரி, நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள்? எல்லாரும் வீட்டையும் வழிபாடு செய்வீங்க இல்லையா? உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு தெய்வமா இருக்கும், அம்மாவுக்கு ஒரு தெய்வமா இருக்கும், அண்ணனுக்கு ஒரு தெய்வமா இருக்கும், தம்பி உங்களுக்கு ஒரு தெய்வமா இருக்கும். சரி, உங்களுடைய தெய்வம் யார்? சொல்லிட்டீங்களா? உங்கள் மதம் என்ன மதம்? எல்லாருக்கும் மதம் இருக்கும். மதம், இந்த மதம் சொல்லுங்க பார்ப்போம். சிலர் தமிழ் மதம் சொல்லுவாங்க, சிலர் இந்திய மதம் சொல்லுவாங்க, சில இந்து மதம் சொல்லுவாங்க, தமிழ் சாமி. பல ரூபத்தில் பல பதில்கள் நீங்க சொல்லக்கூடிய. சரி, இப்பொழுது மேலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அடுத்தடுத்து வருகின்ற பாடங்கள் உங்களுக்கு சரியான பதிலை கொடுக்கும் என்பதை நான் நம்புகிறேன். சரி, இப்பொழுது திரையில் காட்டப்படும் படங்களையும் வாக்கியத்தையும் நன்றாக கவனியுங்கள். இதோ பாருங்கள் மாணவர்களே, இந்த படத்தில் காணப்படும் சிறுவனின் பெயர், என் பெயர் நாராயணன். நான் மகாவிஷ்ணுவை வழிபடுகிறேன். அடுத்த படத்தை பாருங்கள். என் பெயர் தேவி. நான் அம்பாளை வழிபடுகிறேன். இந்த படத்தை பாருங்கள். நான் யாழினி. நான் சிவபெருமானை வழிபடுகிறேன். 3 படங்களையும் பார்த்தீர்கள் இல்லையா? அடுத்த இன்னொரு படம். மாணவர்களே, இப்பொழுது நீங்கள் கூறுங்கள். உங்கள் பெயரை சொல்லிவிட்டு கோடிடப்பட்டிருக்கிற இடத்தில் உங்கள் பெயரை நீங்கள் பூர்த்தியாக்கி கொண்டு கீழே உள்ள அந்த 2 வாக்கியங்களும் வாசிக்கிறீர்கள். உதாரணத்துக்கு உங்கள் பெயர் சரவணன் வைத்துக் கொள்வோமே. என் பெயர் சரவணன். என் மதம் இந்து மதம். எனவே நான் ஓர் இந்து. நீங்களும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லோரும் உங்கள் பெயரை சொல்லிவிட்டு அந்த 3 வாக்கியங்களை சொல்ல வேண்டும். 1, 2, 3. வெரி குட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் பாடத்தில் செல்ல இருக்கின்றோம்.
சரி மாணவர்களே, இங்கே உங்களுக்கு தெரிந்த மதங்களை கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நாட்டிலே அல்லது உலகத்திலே தொலைக்காட்சியிலே நீங்கள் பல மதங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மதங்களின் பெயர்களை சொல்லுங்கள். சொல்லிருக்கீங்களா? பிழையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலே தவறு இருந்தால் அதை திருத்தி சொல்லுங்கள். சரி, நீங்கள் கூறிய பதில் அனைத்தும் சரியா தவறா என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். சரியான கேள்வி. இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? உங்கள் மதமான இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? பல பதில் வந்திருக்கும். பலருக்கு பதிலே தெரிஞ்சிருக்காங்க. பரவாயில்லை, ஆன இறுதிக்குள் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததாக, இந்துக்களுக்கு புனித நோய் இருக்கின்றதா? அப்படி என்றால் அந்த புனித நோயின் பெயர் என்ன? பல பதில் வரும். திருக்குறள் சொல்லுவாங்க, பகவத்கீதை சொல்லுவாங்க, ராமாயணம் சொல்லுவாங்க, பல விதமான பதில் எல்லாம் சொல்லுவாங்க, தேவாரம் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, புராணங்கள் சொல்லுவாங்க, சிவபுராணம் சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக முதல் வகை கேள்வி முடிச்சா மதத்தை தோற்றுவித்தவர் யார் என்று கேட்டோம். அடுத்து மதத்தினுடைய புனித நூல் என்னவென்று கேட்டோம். இப்பொழுது மூன்றாவது ரகமான கேள்வி, யார் கடவுள்? அதாவது இந்து மதத்தில் யார் கடவுள்? எத்தனை கடவுள்கள் உள்ளன? சாமி பாருங்க, ஒருத்தர் நாராயணன் வழிபட்டாரு, ஒருத்தர் தேவியை வழிபட்டாரு, ஒருத்தர் சிவபெருமான வழிபட்டாரு. இப்படி பல பேர் பல ரூபத்தில் வழிபடுறாங்கன்னா எத்தனை கடவுள்? நிச்சயமாக பல பதில் வரும். பலருக்கு பலர் கண்டிப்பாக பல வகையான பெயரை சொல்லியிருக்கீர்கள். பலர்களே, இந்து சமயத்தில் இறைவன் ஒருவன். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து சமயத்தில் இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவனுக்கு நாமம் பரபிரம்மம் அல்லது பரம்பொருள் என்று சொல்வார்கள். இறைவனுடைய நாமம் பரபிரம்மம் அல்லது பரம்பொருள். அது பெயர் இல்லை, அது இறைவனை அழைக்கின்ற ஒரு தெய்வீக அழைப்பு முறை என்று வைத்துக்கொள்வோமே. அந்த இறைவனுக்கு நாமம் கிடையாது, அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை. ஆனால் ஓர் உருவம் ஒரு நாமம் இலான். இறைவனுக்கு அந்த சக்தி மிகுந்த அந்த இறைவனுக்கு ஒரு நாமம் என்றால் பெயர். அவனுக்கு குறிப்பிட்ட பெயர் ஒன்று கிடையாது, குறிப்பிட்ட வடிவம் ஒன்று கிடையாது. மாணவர்களே, சற்று முன்பு நிறைய கேள்விகள் உங்களிடம் கேட்டிருந்தேன். பல மாணவர்கள் சரியான பதிலை சந்தேகத்துடன் சொல்லியிருப்பீர்கள். சில மாணவர்கள் கூறிய பதில் சரியா தவறா, சரியோ தவறோ ஏதோ ஒன்று சரியோ சொன்னால் சரி என்று சொல்லியிருப்பீர்கள். எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைய பாடமாகப்பட்டது சற்று முன்பு நான் கூறியிருக்கிற என் சமயம் இறைவனால் அருள பெற்றது. நிறைய உதாரணங்கள் சொல்லி என் சமயம் இந்து அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு சற்று முன்பு வந்தோம். 3 மாணவர்கள் பேசினார்கள். அப்படி என்றால் அதாவது நான் உட்பட நம் அனைவருடைய மதமும் இந்து மதம். இந்துக்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பு, சமய வகுப்பு, நம்முடைய மதம் இந்து மதம். இந்து என்ற பெயர் எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நிறைய கேள்வியா தான் இருக்கும் இன்றைய பாடம். ஏன்னா இன்றைய பாடம் பாத்தீங்கன்னா நல்ல இது ஒரு விஷயம் தவறா புரிந்துகிட்டோம்னா அது முற்றிலும் தவறாக போய் சேர்ந்துவிடும். இது வரலாறு, நம்முடைய மதத்தின் பின்னணி வரலாறு. பின்னாடி என்ன நடந்தது, காலங்கள் கடந்து பல ஆண்டுகள் ஆகி நம்முடைய மதத்தின் பின்னணி என்ன என்று ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சரி, இந்து என்ற சொல் சிந்து என்ற சொல்லின் திரிவு சொல். முன்பு இந்துன்ற வார்த்தை கிடையாது. இந்துன்ற வார்த்தை தொடக்கத்தில் கிடையாது. சிந்து நதி, அதாவது சிந்து என்பது ஒரு ஆற்றினுடைய பெயர். அந்த ஆற்றல் கரையோரத்தில் மிகவும் அற்புதமான வளர்ச்சி அடைந்த ஒரு நாகரிகமாக திகழ்ந்தவர்கள் சிந்து நதி பள்ளத்தாக்கில் வாழ்ந்த மக்கள். நன்றாக வளர்ச்சி அடைந்த இந்த சிந்து நதி மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லோருடைய கண்களையும் ஊட்ட ஆரம்பித்தது. அதில் ஒரு பகுதியினர் தான் இந்த கரையோர மக்கள். இந்து என்ற சொல் ஈரானிய மொழியான பார்சிக மொழி மூலமாக உருவான ஒரு சொல்லாகும். இதுதான் சுருக்கம். இந்து என்ற சொல் ஈரானிய மொழியான பார்சிக மொழியில் உருவான ஒரு சொல்லாகும். முதலில் பார்சிகத்தினரால் ஒரு புவியியல் சொல்லாகவே இது பயன்படுத்தப்பட்டது. புவியியல் சொல் என்றால்
இடம் சம்பந்தப்பட்ட நில வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட காரணத்துக்காக இது சொல் பயன்படுத்தப்பட்டது. அதாவது சிந்து நதிக்கு கிழக்கு பக்கம் வசிக்கும் அனைவரையும் சற்று சொல்ல இல்லையா, சிந்து நதி அந்த நதியோடு தொடர்புடைய கிழக்கு பக்கம் வசிக்கும் அனைத்து மக்களையும் அழைப்பதற்காகவே இந்த இந்து என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அவ்வாறு பாரசீகர்களால் பயன்படுத்தப்பட்ட இந்து எனும் சொல் ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிக்காமல், ஒரு இது இந்துனா ஒரு மதம் அப்படின்றது அவங்க சொல்லல. அவங்க என்ன சொன்னார்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த ஹிந்து என்ற வார்த்தை யாரை குறிப்பிடுகிறது என்றால் சிந்து நதியில் வாழ்ந்த மக்களை குறிப்பிடுகின்றது. எனவே அவர்கள் இது மதத்தை குறிக்காமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிப்பதாகவே அமைந்திருந்தது வரலாறு. அவர்களுக்கு அப்புறம் மிக பல 100 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் உள்ள சமயத்தை பின்பற்றுபவர்களை குறித்து ஹிந்து என்கின்ற சொல் புழக்கத்தில் வந்தது. தொடக்கத்தில் இந்த ஈரானியர்கள் அவருடைய பாரசீக மொழியான மொழியிலே சிந்து என்ற வார்த்தையை நுழைக்காமல் இந்து என்று பயன்படுத்தினார்கள். இந்த இந்து என்ற வார்த்தை காலங்காலமாக பிறகு இஸ்லாமியர்களால் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு அடுத்ததாக இந்தியாவை ஆட்சிக்கு வந்த பிரிட்டிஷாரும் இந்து என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இவர் இந்து என்று எதற்காக பயன்படுத்தினார் என்றால், இந்தியாவில் உள்ள சமயத்தை பின்பற்றுபவர்களை குறிக்க எந்தெந்த சமயத்துல இந்தியாவில் பின்பற்றுறாங்களோ, இந்தியாவை மூலமாக கொண்டு உருவாகிய மதங்கள் எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு அவர்கள் அந்த இந்து என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தலாயினார்கள். அதாவது இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், சமணர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஆகியோரை தவிர மற்ற அனைவரையும் குறிக்கவே ஹிந்து என்ற வார்த்தை பிரிட்டிஷ்காரர்களால் பயன்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்து என்பது இந்திய சமயங்களை குறிக்கிறது. குறிப்பாக சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் மற்றும் சீக்கியம் போன்ற மதங்களாகும். பொதுவாக இந்து சமயத்தவரை குறிப்பிடவே இந்து என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்களே, சற்று குழப்பமான விஷயமாக இருப்பினும் ஆழமாக நிதானமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்து என்ற வார்த்தை தொன்று தொட்டு பல 100,000 ஆண்டுகளாக கொண்டு வரப்படவில்லை. சமீப காலத்தில் மற்ற இனத்தவர்கள் நம்முடைய கலாச்சாரம், நடைமுறை, பழக்க வழக்கங்களை பார்த்து இந்த கலாச்சார பண்பாடுகளுக்கு சொந்தக்காரர்கள் இந்த சிந்து என்கின்ற இந்து சமவெளி நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் என்பதனை அடிப்படையிலேயே இந்து என்ற சொல் நம்முடைய கலாச்சாரத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. புரியுதா மாணவர்களே? சரி மாணவர்களே, அப்படி என்றால் இந்து சமயத்தின் ஆதி பெயர் தான் என்ன? இந்து சமயம் சமீப காலத்தில் பிறரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதற்கு முன்பாக இந்த சமயம், இந்த நெறிகளை பின்பற்றுகின்றவர்கள், இந்த கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றவர்களுக்கு ஏதேனும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதா? பல மதம் அல்லது சமயங்களை தன்னுள்ளே கொண்டதுதான் இந்து மதம். சற்று விளக்கி சொல்லியிருக்கோம். பல மதங்களை சைவம், வைணவம் இது போன்ற இந்து மத சண்மத பிரிவுகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற மதம் தான் இந்து மதம். இந்த இந்து மதத்தை தொடக்கத்தில் சனாதன தர்மம் அல்லது வைதிக தர்மம் என்றும் பெயர் கொண்டு அழைத்தனர். கொள்ளுங்கள். சமீப காலத்தில் மற்ற இனத்தவர், மற்ற மதத்தவர் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நடைமுறை வாழ்க்கையை பார்த்து வைக்கப்பட்ட பெயர் தான் இந்து. இந்து என்ற பெயர் வருவதற்கு முன்பாக நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒரு பண்பாடு நெறிகள் இருந்திருக்கிறது. அதனை வேறு எவ்வாறு அழைக்கலாம் என்று கேட்டால் வைதிக தர்மம் என்றும் சனாதன தர்மம் என்றும் அழைக்கிறார். சரி, சனாதன தர்மம் என்று பார்ப்போமா? சனாதன தர்மம் அப்படின்ற வார்த்தையை உடைத்தால் சனாதனம், தர்மம் என்று 2 சொற்கள் இருக்கின்றன. சனாதனம் என்றால் என்றும் உள்ளது அல்லது நிலையாக உள்ளது. சொல்லுங்க பார்ப்போம். சனாதனம் என்றால் என்ன? என்றும் உள்ளது, நிலையானது. அடுத்ததாக தர்மம். தர்மம் என்றால் அறம் அல்லது இயல்பு. ஆக சனாதன தர்மம் என்றால் அன்றும் என்றும் உள்ளது. பார்த்தோம் இல்லையா? என்றும்னா எப்பொழுதுமே. அப்போ அன்றும் இன்றும் என்றும் உள்ள தர்மம், மதம். என்ன மதம்? இந்து
தர்மம் அல்லது இந்து மதம். சனாதன தர்மம் என்றால் இன்றும் நிலைத்து உள்ள மதம். அன்றிலிருந்து உலகம் தோன்றி இப்போ இந்த நடைமுறை வாழ்க்கையில் உலகம் அழியும் வரை நிலைத்து சிறப்பாக நம்மை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மதம் இந்து மதம். புரிந்து கொண்டீங்களா மாணவர்களே? அடுத்ததாக முதல்ல சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய இல்லையா, இப்ப வைதிக தர்மம். வைதிக தர்மம் இங்கே 2 வார்த்தை இருக்கு. முதல்ல சனாதன தர்மத்துல சனாதன தர்மம், இங்க வைதிக தர்மத்துல வைதிக தர்மம். தர்மம்னா நம்ம சொல்லியாச்சு, தர்மம்னா அறம் இயல்பு. இப்ப வைதிகம் பார்ப்போம். வைதிகம் என்றால் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. வேதம் சொன்னோம் இல்லையா, இந்த மதத்தவர்களுக்கு புனித நூல் ஒன்று இருக்கு, மற்ற மதத்திற்கு இருக்கின்றது. இந்துக்களுடைய புனித நூல் என்னன்னு கேட்டோம் இல்லையா, இந்துக்களுடைய புனித நூல் வேதம். வேதத்தை மூலமாக கொண்ட மதம் இந்து மதம். அதுதான் வைதிகம். வைதிகம் என்றால் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. இந்து மதம் வேதத்தை மூலமாக கொண்ட மதம். வேதத்தில் சொன்னபடி அன்றும் இன்றும் அவற்றை கடைபிடித்து வரும் மதம் தான் இந்து மதம். என்னென்னலாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சரிவர முறையாக முறைப்படி மிகவும் நுணுக்கமாக கவனித்து கடைபிடித்து வருகின்ற மதம் தான் இந்து மதம். சத்தியம் பத, உண்மையை பேச வேண்டும். தர்மம் சர, தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் வைதிக தர்மம். வேதத்தை அடிப்படையாக கொண்டு நாம் நெறியான வாழ்க்கையில் வாழ வேண்டும், தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு மிகவும் துல்லியமாகவும் கண்டிப்பாகவும் எடுத்து இயம்பக்கூடிய அற்புதமான மதம் நம்முடைய இந்து மதம். என்ன மாணவர்களே, இந்து மதத்துக்குரிய மற்ற 2 பெயர்கள் சனாதன தர்மம், வைதிக தர்மம். சனாதன தர்மம் என்றால் அன்றும் இன்றும் என்றும் உள்ள இந்து தர்மம். வைதிக தர்மம் என்றால் வேதத்தை அடிப்படையாக கொண்டு வேதத்தில் சொன்னபடி அன்றும் இன்றும் என்றும் அவற்றை கடைபிடித்து வரும் மதம். புரிந்து கொண்டீர்களா? சரி, அடுத்தது சொல்வோமா மாணவர்களே? சற்று முன்பு நான் கேட்டிருந்தேன், இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் என்று. இந்து மதத்தை தோற்றுவித்தவர் இறைவன். இறைவன் என்பது பரபிரம்மம். இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக இந்து மதத்தில் கூறப்பட்டிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. வேதம் யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. இறைவன் யார் வழியாக கொடுத்தார்? இறைவன் மகரிஷி வழியாக இந்து மத உண்மைகளை உணர்த்தினார். நல்லா கேட்டுக்கொள்ளணும். இறைவன் மகரிஷி வழியாக இந்து மத உண்மைகளை உணர்த்தினார். இறைவனால் உருவாக்கப்பட்ட மதத்தில் இருந்த நாம் எப்பொழுதும் பெருமை கொள்ள வேண்டுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க மாணவர்களே. மற்றொரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உலகத்தில் தோன்றிய முதல் சமயம் நம்முடைய இந்து சமயம். உலகில் மிகவும் தொன்மையான அல்லது மிகவும் பழமையான சமயம் இந்து சமயம். இன்று ஏறக்குறைய 850 மில்லியன் இந்துக்களை கொண்டு உலகின் 3வது பெரிய சமயமாக நம்முடைய இந்து சமயம் திகழ்கின்றது. இது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் இந்துவாக பெறுவதில் நிச்சயமாக பெருமை கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்து சமயத்தின் மூல நூல் வேதம் என்று நாம் சற்று முன்பு பார்த்தோம். அந்த வேதத்தை இறைவன் அருளினார் என்பதையும் பார்த்தோம். இறைவன் அருளிய அந்த வேதம் மகரிஷிகளின் மூலமாக பரப்பப்பட்டது. மகரிஷிகள் தவம் இயற்றியதால் அவர்களுக்கு பெரும் மாற்றங்கள் கிடைக்கப்பெற்றது. அதனால் இறைவன் அளித்த வேத மந்திரங்களை அனைத்தையும் உள்வாங்கி, அதாவது இந்த வேதத்தில் உள்ள மந்திரங்கள் எல்லாம் சுருதி என்றால் ஓசை வடிவாக இந்த பிரபஞ்சத்தில் மந்திர சுரூபமாக இருந்தன. இறைவன் அளித்த வேத மந்திரங்களை உள்வாங்கி
தங்கள் மனதுக்குள்ளேயே அதை பதிய வைத்தனர். பதிய வைத்த பிறகு அதை வேதமாக்க, அதாவது இந்துக்களின் மூல நூலாக உருவெடுத்து கொடுத்தனர். கிடைக்கப்பட்ட அந்த மந்திர வசனங்களை, அந்த மந்திர ஸ்லோகங்களை மகரிஷிகள் தவம் இருந்து அதை மனதுக்குள்ளே பதிய வைத்து பிறகு என்ன செய்தார்கள் என்றால், அந்த வேத மந்திரங்களை ரிஷிகள் ஓத அதை சீடர்கள் உள்வாங்கி மரணம் செய்தனர். முதலிலையில் மகரிஷிகள் இறைவனுடைய மந்திரத்தை அவர்கள் மனதுக்குள் உணர்ந்து மனதுக்குள் பதிய வைத்து, பிறகு அது ரிஷிகள் ஓத சீடர்கள் உள்வாங்கி மனனம் செய்து அவர்களுடைய சீடர்களுக்கு வழி வழியாக தொன்று தொட்டு பரம்பரையாக வாழையடி வாழையாக என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கும் அவர்கள் அடுத்தடுத்து வருகின்ற தலைவர்களுக்கும் ஓதி இந்த வேத மந்திரங்கள் மக்கள் மத்தியில் பரவலாக பரப்பப்பட்டது. தொடர்ந்தாற் போல வேத வியாசர், இவர் தான் மகரிஷிகளும் ரொம்ப தலை சிறந்த ரிஷி. வேத வியாசர் மகரிஷிகளுள் இவர் தான் தலை சிறந்தவர். இந்த வேத மந்திரங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இவை யாகத்தையும் ஒன்றாக திரட்டி ரிக், யஜூர், சாம, அதர்வன எனும் 4 வேதங்களை தொகுத்து வழங்கினார். அதாவது வேத வியாசர் தான் மகரிஷிகளுக்கு தலை சிறந்தவர். இவர்தான் வேத மந்திரங்கள் எல்லாம் தொகுத்து அது 4ஆக பிரித்து இந்த 4 வேதங்களாக நம் கையிலே தவழ்கின்றன. இந்த வேதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மகரிஷிகளின் மூலம் கிடைக்கப்பட்ட வேதங்கள், இவை எல்லாம் இப்பொழுது 4 வேதமாக்கப்பட்டுள்ளது இல்லையா. அது அடுத்ததாக என்ன செய்தார்கள், நம்முடைய முனிவர்கள், நம்முடைய குருமார்கள் இந்த வேதமும் அதோட விளக்கங்களையும் குருகுலத்தில் குருகுல முறையில் போதித்தார்கள். இளமையில் வேதங்களை கற்பது சால சிறந்தது. இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம் எல்லோருக்கும் இந்த வேதங்களை கற்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் தேவார திருமுறைகள், மந்திர ஸ்லோகங்கள், இவருடைய மந்திரங்களை நாம் ஓடுவது சிறப்பாகும். இறைவனின் இந்த வேதமாகப்பட்டது இரவின் மூச்சாக கருதப்படுகின்றது. இறைவனின் மூச்சான வேதத்தின் கருத்துக்களை வாழ்வில் கடைபிடிப்பதால் நாம் நற்பண்புகளை பெறுவோம். இந்துக்களாகிய நாம் சமய வகுப்பிலே கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்கள், மந்திரங்கள், திருமுறைகள் இதையால் உள் உணர்ந்து பயபக்தியோடு சொல்லும் பொழுது நல்ல பண்புள்ள வாழ்க்கைக்கு செல்வதற்கான வழி இந்த போதனைகள் நமக்கு அமைத்து தருகின்றன. நம்முடைய மதம் இந்து தர்மம் தர்ம நிலையில் மனிதன் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கின்றது. வேத மந்திரங்கள் இறைவனால் அருள் பெற்றது. நிச்சயமாக அவையும் அருள் பெற்ற மந்திரங்களாகவே திகழ்கின்றன. மாணவர்களே, இந்த 4 வேதங்கள் யாவன என்று நாம் சற்று முன்னர் பார்த்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்கின்றதா? என்னென்ன வேதங்கள் 4 வேதங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, 1, 2, 3, 4. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம். இந்த 4 வேதங்களில் மிகவும் பழமையான தொன்மையான வேதமாக கருதப்படுவது ரிக் வேதம். 4220 ஆண்டுகளுக்கு முன் ரிக் வேதம் உருவாக்கப்பட்டிருக்கும் என்பதே ஒரு கணிப்பாகும். ரிக் வேதத்தில் மொத்தம் 10,600 பாடல்கள் பாடப்பட்டுள்ளன. இந்த ரிக் வேதம் மக்களின் வாழ்க்கை முறை, அரசியல், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை தெளிவாக கூறுகின்ற மிகவும் தொன்மையான ஒரு வேதமாகும். மேலும் இந்த வேதத்தில் உலோகமங்களை எவ்வாறு கரைக்கும், எவ்வாறு உருக்கும் தொழில்நுட்பத்தை பற்றியும் இங்கே தெளிவாக பேசப்பட்டிருக்கின்றது. அடுத்து யஜுர் வேதம் மற்றும் சாம வேதம். இதனுடைய காலம் கிறிஸ்துவுக்கு முன் 1400 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 1000 வரைக்கும், அதாவது இடையிலிருந்து ஏறத்தாழ சுமார் 3420 ஆண்டுகள் என கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேதங்கள் பொது வழிபாடு, அதாவது இந்த யஜுர் வேதம் மற்றும் சாம வேதத்தில் பொதுவாக வழிபாடு, கிரியை முறைகள், வேள்விகள் என்பவனை பற்றியும் அவற்றை நிகழ்த்தும் முறைகளை பற்றியும் எடுத்துக் கூறியிருக்கின்றது. வேறு பல அறிவியல் தொழில்நுட்பங்களும் இந்த யஜுர் மற்றும் சாம வேதத்தில் அடங்கியிருக்கின்றன. அரசியல் விஞ்ஞானமும் அதில் அடங்கும். இறுதியாக கிடைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட வேதம் அதர்வன வேதம். இது இறுதி வேதமாகும். இதனை 4வது வேதம் என்றும் கூறுவர். அதனோட வேதமும் சடங்குகளை பற்றியே குறிப்பிடுகின்றதாகவும், தீய சக்தியையும் எதிர்மறை சக்திகளையும் வென்று உலகத்தில் வெற்றி பெறும் வழிகளை கூறுவதுதான் இந்த அதர்வன வேதம். இந்த 4 வேதத்தில் உள்ள மந்திரங்கள், பாடல்கள் எல்லாம்
இறைவன் சுருதி அதாவது ஓசை வடிவமாக பிரபஞ்சத்தில் வழங்கியதை மகரிஷிகள் அதை தொகுத்து நாம் வேதமாக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். மாணவர்களே, தொடர்ந்து பாடத்துக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு புதிய பாடத்தை எல்லா பாடத்தையும் பார்த்து சில முக்கியமான விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? இந்த சற்று முன் வழங்கப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பதிவாகியுள்ளது என்பதை ஒரு சின்ன ஒரு சோதனை தான். நீங்க வீட்டிலிருந்து இந்த புதிர்களுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். முதலாவது கேள்வி, சனாதனம் என்றால் 3 விடைகள் இருக்கின்றன. என்றும் உள்ளது, சாந்தமானது, சமமானது. வழங்கப்பட்ட நேரம் முடிவடையும் போது நீங்கள் பதிலளிக்க வேண்டும். நேரம் முடிவடைந்து விட்டது. பதில் என்னவென்று பார்ப்போம். சனாதனம் என்றால் என்றும் உள்ளது. சரியான விடை ஏ. சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து 2வது கேள்வி, தர்மம் என்றால் ஏ அறம், பி பொருள், சி இன்பம். நேரம் முடிவடைந்து விட்டது. பதில் என்னவென்று பார்ப்போம். தர்மம் என்றால் அறம். சரியான விடை ஏ. ஏ என்பது மிகச் சரியான விடை. அடுத்த கேள்வி, வைதீகம் என்றால் ஏ தொன்மையானது, பி 4 வேதம், சி வேதத்தை அடிப்படையாக கொண்டது. வழங்கப்பட்டுள்ள நேரத்தில் பதிலளிக்க முயற்சி செய்யுங்கள். நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான பதில் வைதிகம் என்றால் வேதத்தை அடிப்படையாக கொண்டது. சி என்பது சரியான பதில். சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? ஏ ரிஷி, பி மகரிஷி, சி இறைவன். வழங்கப்பட்டுள்ள நேரத்துக்குள் பதிலளித்துள்ளீர்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான பதில் இந்து மதத்தை தோற்றுவித்தவர் இறைவன். சி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, உலகில் மிக தொன்மையான அல்லது மிகவும் பழமையான சமயம் எது? ஏ இந்து, பி இஸ்லாம், சி பௌத்தம். வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டது. உலகில் மிகவும் தொன்மையான அல்லது மிகவும் பழமையான சமயம் இந்து. சரியான விடை ஏ. ஏ என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்துக்களில் மூல நூல் எது? ஏ திருக்குறள், பி மந்திரங்கள், சி திருமுறைகள், டி 4 வேதங்கள். வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்துவிட்டது. பதிலை பார்ப்போம். இந்துக்களின் மூல நூல் 4 வேதங்கள். டி என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி, எது மிகவும் பழமையான வேதம்? எது மிகவும் பழமையான வேதம்? ஏ ரிக், பி யஜுர், சி சாம, டி அதர்வன. வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்துவிட்டது. சரியான பதில் ரிக் வேதம் மிகவும் பழமையான வேதம். ஏ என்பது சரியான பதில். அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரியாக பதிலளிக்க இயலாத மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பிறகு நம்முடைய மாமன்றத்தின் முகநூலில் மற்றும் மாமன்றத்தின் யூடியூப் அலைவரிசையில் இன்றைக்கான பாடம் அங்கே நமக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கும்.
மாணவர்கள் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் அந்த கேள்விகளை நீங்கள் சரி செய்து பார்க்கலாம். மாணவர்களே, அடுத்து நம்மை பலருக்கு பிடித்த கதை. இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை நம்பி ஆண்டாள் நம்பி. திருநாரையூர் என்ற ஊரில் பொல்லா பிள்ளையாருக்கு ஆலயத்தில் பூஜை ஒவ்வொரு நாளும் விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்து கொண்டு வந்திருந்தார். அவருக்கு ஒரு மகன், அவருடைய பெயர் நம்பி. தினமும் இந்த பூசாரி சொல்லுவோமே அந்த அடியார் பூஜைக்கு பிறகு இறைவனுக்கு படைத்த பிரசாதங்களை நம்பிக்கை கொண்டு வந்து கொடுப்பார். நம்பி அதை சந்தோஷமாக எடுத்து மகிழ்வார். இப்படியே காலம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தந்தை, பூசாரியா இருக்கார் இல்லையா, தந்தை ஒரு வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. எனவே இறைவனுக்கு பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும். பிள்ளையாருக்கு பூஜை செய்வதற்காக தன்னுடைய பிள்ளையிடம் அந்த வேலையினை அவர் கொடுக்கின்றார். அது நம்பி அப்பா வெளியூர் சென்ற பிறகு பொல்லா பிள்ளையாருக்கு பூஜை செய்கின்றார். பிள்ளையாருக்கு அப்பா செய்வது போல் எல்லா விஷயமும் செய்து பிரசாதம், அதாவது நைவேத்தியமும் வைக்கின்றார். பூஜைகள்லாம் முடிந்து பார்க்கும் பொழுது பிள்ளையாருக்கு வைத்த நைவேத்தியம் அப்படியே, நைவேத்தியம் என்றால் இறைவனுக்கு படைக்கின்ற உணவு, நைவேத்தியம் என்று சொல்லுவோம். நைவேத்தியம் அப்படியே இருக்கின்றது. நம்பி அதை பார்த்தவுடன் விநாயகரிடம் புலம்ப ஆரம்பித்து விட்டார். என்ன விநாயகர் பெருமானே, இன்று நான் வைத்த திருவமுதில் நீங்கள் தயவு செய்து இந்த நைவேத்தியத்தை திருவமுது செய்யுங்கள் என்று பிரார்த்தனை செய்யும். அப்படியே மனம் முழுக்கி பிரார்த்தனை செய்யறார். நம்ம சாமி வச்சு பிரார்த்தனை பண்றோமா, சாமி இறைவன் சாப்பிடாம இல்லையோ, நம்ம அடுத்த கிழமை நாம வந்து சாப்பிடணும் இல்லையா? ஆனா நம்பி அப்படி செய்யல. என்ன செய்தார் அப்படின்னா, இறைவனுக்கு படைத்த அந்த நெய்வேத்தியம் காத்திருக்கிறார். விநாயகருக்கு சாப்பிடுவாரு, விநாயகர் திருவமுது கொள்வாரு, சாப்பிடாரு. சாப்பிடாம இருக்கிறத பார்த்து மனம் கஷ்டப்பட்டு வேண்டுறாரு, இறைவா என்னுடைய நான் வைத்த இந்த பிரசாதத்தை நெய்வேத்தியத்தை எடுத்து எனக்கு புரியுங்க, ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு. அது தப்பு செய்தா எனக்கு மன்னிச்சிருங்க இறைவா, என்னால முடியல, எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, நீங்க சாப்பிடாம போயிட்டாங்க, ரொம்ப கவலையா ரொம்ப புலம்ப ஆரம்பித்து விட்டார். அப்போ இவ்வளவு பேசி பார்த்தும் விநாயகர் இருந்து வாழ்நிலை உணவு உண்ட வாழ்நிலை. சரி, நீ வர மாட்டீங்களா, அதெல்லாம் பரவாயில்ல, நான் மனம் வருந்தி, என் மனம் சரியில்லை, நான் என் உயிரை தலையில மோதி தலையை மோத மன வருத்தோட தலையை கொண்டு கல் மேல போடும்போது நம்பி பொரு அப்படின்ற ஒரு அசரில் ஒளி, நம்பி ஒரு நைவேத்தியம் என்று சொல்ல அந்த பொரு என்ற வார்த்தை கேட்டவுடன் பார்த்தால் விநாயகர் பெருமான் அங்கே நம்பியின் முன் தோற்றம் அளித்து நம்பி படைத்த அந்த நைவேத்தியம் முழுவதையும் திருவாமது கொண்டு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். அன்று முதல் பிள்ளையார் நம்பிகளுக்கு குருவாக தோற்றமளித்து சகல கலைகளையும் ஓதுவித்து இவரை புலமையடைந்த ஒரு முனிவராக உருவாகின்றார். அந்த நம்பி அவர்களே ராஜராஜ சோழனுடன் சேர்ந்து தில்லையிலே புதையொன்றிருந்த நம்முடைய தேவார திருவாசம் திருமுறைகளை எல்லாம் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து நமக்கு திருமுறையாக நாம் இன்று பாடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதை அரசருடன் சேர்ந்து ராஜராஜனுடன் சேர்ந்து நம்பிகள் தான் இந்த சேவையை செய்தார். இதோ நாம் இப்பொழுது அந்த கதையின் ஒரு பகுதியை மட்டும் காட்சியாக இப்போது காண இருக்கின்றோம். ஒரு பகுதியை மட்டும் பாருங்கள். மிகவும் பயனுள்ள இந்த காட்சியினை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க. என்னப்பா, இன்னைக்கு நீயே பிள்ளையாருக்கு பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிரும். நிஜமாவா? நிஜமா தாண்டா. இந்தா. அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். இதே எடுத்துக்க, போயிட்டு வா. ஐயா, இன்னைக்கும் பிள்ளையாரு எங்க கையால தான் சாப்பிட போறாரு. பிள்ளையாரப்பா, பாத்தியா, இன்னைக்கு நானே வந்திருக்கேன். இந்த பச்சனை எல்லாம் உனக்கு தான், வந்து சாப்பிடு. தெரியுமா, எங்க அப்பாவே இன்னைக்கு உனக்கு பூஜை பண்ண சொல்லி அமிச்சாரு. நேரமா இருக்கு, வந்து சாப்பிடு. என்ன நீ, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம இருக்க. வந்து சாப்பிடு பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா, ஏன் வர மாட்டேங்கிற? நேத்து வந்து சாப்பிட்டு போனல, அதே மாதிரி இன்னைக்கும் வாயேன். இப்ப நீ வரல, நான் நேத்து மாதிரி முட்டிப்பேன். குழந்தாய்,
வேண்டும்? பிள்ளையாரப்பா வந்துட்டியா? நீ எங்க வரமாட்டியோ நினைச்சேன். நேத்து நடந்த விஷயம் உனக்கு தெரியுமா? இந்த பச்சனத்தெல்லாம் சாப்பிட்டல, யாருமே நம்பல. அப்பா என்னை அடி அடின்னு அடிச்சாரு. என்னை அடிக்கிறச்ச நீ வந்து தடுத்துருக்கலாம்ல. சாப்பிடுது நீ, அடி வாங்குறது நானா? சரி சரி வந்து சாப்பிடு, நீ ரொம்ப பசியோட இருப்ப. நம்பி, இனி உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள். அப்ப சரி நீ சாப்பிடு. ஏன், நீயும் என்னுடன் சாப்பிடக் கூடாதா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உனக்கு வேறு என்னதான் வேண்டும்? எனக்கு புத்தி வேணும். எல்லாருமே நீ மக்கு மண்டுன்னு சொல்றா. உன்னை எல்லாருமே ஞான விநாயகர்னு சொல்றாங்களே, எனக்கும் கொஞ்சம் ஞானத்தை தாங்க. அவ்வாறே ஆகட்டும். நம்பி, வேதாகமங்கள் அனைத்தையும் நீ ஓதாமலே உணர்வாயாக. எம்மை பற்றியும் எந்தை ஈசனை பற்றியும் நீ பாடும் பாடல்கள் சைவ உலகில் நிலையாக நின்று நிலவட்டும். தேவாரம், திருவாசகம் முதலானவற்றை தொகுத்து திருமுறைகளை வகுத்து நீ புகழ் பெறுவாயாக. தமிழ் உள்ளவரை உன் புகழ் நிலைக்கட்டும். என்ன மாணவர்களே, எல்லோரும் இந்த படக்காட்சியை கண்டு கழிச்சீர்களா? ஆமா, இறைவனிடத்தில் முழுமையான இறை நம்பிக்கையோடு நாம் இறைவனை வழிபட்டால் இறைவன் நம் முன் நேரில் தோன்றி நமக்கு வேண்டுவதை கொடுப்பார் என்பதுதான் நம்பியாண்டார் நம்பி அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான உதாரணம், எடுத்துக்காட்டாகும். விநாயக பெருமான் மாணவர்களே, விநாயக பெருமான் நமது சிக்கலை போக்கி வெற்றிக்கு துணை நிற்கும் முழுமுதல் பரம்பொருள். எனவே எல்லா பிரார்த்தனைகளிலும் விநாயக பெருமானை மறவாமல் அடையுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள், அவர் அன்போடு அருள் புரிவார். வெற்றி நிச்சயம் நம் பக்கம்தான். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? அதுபோல இறைவனிடத்தில் முழுமையான நம்பிக்கையோடு அன்போடு நாம் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே இறைவன் ஏற்று நமக்கு நிச்சயம் அருள் புரிவார். மாணவர்களே, சற்று முன்பு நம்பி அவர்கள் விநாயக பெருமான் மீது வைத்திருந்த அந்த பக்தியையும் விநாயகர் தன்னுடைய பக்தருக்கு கொடுத்த அந்த அன்பான அந்த அருள் ஆசையை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் ஒரு செய்முறை பயிற்சி ஒன்றினை செய்ய இருக்கின்றோம். அதாவது மஞ்சள் மற்றும் சில எளிமையாக கிடைக்கக்கூடிய சில பொருளை வைத்து நம் விநாயகரை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை இப்போது பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து விநாயகர் பெருமானை எவ்வாறு உருவாக்கலாம் என்ற படத்தொகுப்பையும் கண்டுகளியுங்கள். உங்களுக்கு பிடித்த வகையில் அன்போடு விநாயகர் உருவாக்கி வழிபாடு செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. வீட்டில் பிள்ளையார் பிடிப்பதற்காக தேவைப்படும் பொருட்கள்: கருப்பு சீனி, கோதுமை மாவு, நீர், மஞ்சள், தட்டு, மிளகு அல்லது கிராம்பு 2. தட்டில் தேவையான கோதுமை மாவை சேர்த்துக் கொள்ளவும். பிறகு மஞ்சளை உடன் கலந்து கொள்ளவும். கருப்பு சீனி சிறிதளவு தூவிக்கொள்ளவும். 3 பொருள்களையும் மெலிசா ஆகும்படி கலந்து கொள்ளவும். பிறகு நீரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை மெல்ல பிசைதல் வேண்டும். ஒரேடியாக நீரை ஊற்றிவிட வேண்டாம். மாறாக நீரை சிறிதளவு சிறிதாக நீங்கள் ஊற்றினீர்கள் என்றால் அந்த நீரின் பதம் உங்களுக்கு சரிவர புரியும். மாவை நன்கு பிசைந்து கொள்ளவும். மாவை பிசைந்த பிறகு, மஞ்சள் கலந்த மாவை பிசைந்த பிறகு அந்த மாவு தட்டில் ஒட்டவில்லை என்றால் உங்களுடைய மாவு சரியான அளவில் நீங்கள் நீரை ஊற்றி பிசைந்திருக்கின்றீர்கள் என்று பொருள்படும். நன்றாக உருட்டி கொண்ட பிறகு மென்மையான நிலையை அடைந்ததும் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டிக் கொள்ளவும். தலை, பயிறு, அடிப்பாகம், 2 கைகள், 2 கால்கள், தண்டம், கிரீடம், இது போன்றவற்றுக்காக நீங்கள் உருண்டைகளை எண்ணி நீங்கள் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைத்துக் கொண்டு அடிப்பாகத்தை தட்டி பார்க்கவும். சரியாக இருந்ததென்றால் நீங்கள் அந்த அடிப்பாகத்தை ஒரு சிறு தட்டுக்கோ அல்லது வெற்றிலைக்கோ மாற்றிக்கொண்டு நீங்கள் பிள்ளையாரை செய்ய தொடங்கலாம்.
முதலில் அடிப்பாகம், பிறகு வயிற்றுப் பகுதி, இடுப்பு பகுதி, மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் நீங்க 4 கை வைக்கலாம், 2 கை வைக்கலாம். அது உங்களுடைய அது உங்களை பொறுத்தது. பிறகு விநாயகருக்கு சிறிதாக மஞ்சளை உருட்டி காது 2 காதுகளை வைத்துக் கொள்ளவும். முதலில் செய்யும் பொழுது பதற்றமாக இருக்கலாம். பழகிவிட்டால் உங்களுக்கு அது சுலபமாக அமைந்துவிடும். விநாயகரின் உருவத்தை நீங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது தலையில் கிரீடம் வைப்பது போன்று சிறு சிறு வட்டங்களாக தட்டி நீங்கள் மேலே அடுக்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது தந்தம், மணிகள், தும்பிக்கை, ஒவ்வொரு பாகமும் உடலில் சரியாக ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தண்ணீரை சிறிது கையில் நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்யலாம். பிறகு சிறு குச்சி, அதனை கொண்டு நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு உருவத்தில் வரி வடிவங்கள் நீங்கள் கொடுக்கலாம். இப்பொழுது கண் இருக்கும் இடத்தில் நாம் விலகி வைக்கின்றோம். உங்களிடம் கிராம்பு இருந்தால் நீங்கள் அதையும் வைக்கலாம். இது சிறு குச்சியை கொண்டு புருவம், நெற்றி, தந்தத்தில் வரிகோடு, கை கால் விரல்கள், காதில் வரிகோடு போன்றவற்றை நீங்கள் வரைந்து கொண்டு சிறு உருண்டை ஒன்றை உருட்டி மோதகம் போல் விநாயகப் பெருமானின் கையில் வைக்கலாம். அவள் கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார், கண்ணை மூடி தூங்குவார். அவள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு விநாயகப் பெருமானை அலங்கரித்துக் கொள்ளலாம். கவலையின்றி தின்னுவார், இப்பொழுது திருநீரு, சந்தனம், குங்குமம் வைத்துக் கொள்ளலாம். வேண்டிய அனுதினமும் எலியின் மீதில் ஏறியே இஷ்டம் போல உங்களுடைய ரசனைக்கு ஏற்றவாறு விநாயகரை, ஒரு அழகான விநாயகரை அமைத்து நீங்கள் வழிபாடு செய்வதற்கு பயன்படுத்தலாம். போல சுற்றுவார் பிள்ளையார், பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார், பிள்ளையார் பெருமை வாய்ந்த. அடுத்ததாக விநாயகர் செய்ய இயலாதவர்கள் மஞ்சளிலே மஞ்சள் பொடி வைத்து நீங்கள் மஞ்சள் பிடித்து வைப்பென்று சொல்வார்களா, அதை நீங்கள் செய்யலாம். இப்போ நம் மீதம் இந்த மஞ்சள் இருந்ததனால் நம்ம அதை செய்து காட்டுகின்றோம். இதாக உருட்டி கொண்டு இந்த கூம்பு வடிவத்திற்குள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு சந்தனம், திருநீர், சந்தன குங்குமத்தை நீங்கள் இட்டு மேலே ஒரு 3 அருகம்புல் கிடைத்தால் நீங்கள் சொருகி வைத்து கொள்ளலாம். இப்பொழுது மஞ்சளில் பிடித்து வைத்த விநாயகரும் ரெடி. மஞ்சளிலே விநாயகர் உருவமும் தயாராகிவிட்டது. மாணவர்களே, இதுதான் எளிய முறையில் விநாயகப் பெருமானை மஞ்சளில் செய்தல். கோதுமை மற்றும் கருப்பு சீனி. விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் இது போன்ற விநாயகரையும் செய்து நீங்கள் உங்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடலாம். விநாயகப் பெருமானை மஞ்சளிலே நாம் செய்தோம். உங்களுடைய பக்தி கொண்டு நீங்கள் வழிபாடும் செய்யலாம். இதுதான் எளிய முறையில் நீங்களும் செய்து பாருங்கள். நிச்சயமாக மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். என்ன மாணவர்களே, பிள்ளையாரை எப்படி பிடித்து வைப்பது என்று அறிந்து கொண்டீர்களா? பெற்றோர்களின் உதவியோடு ஓய்வாக இருக்கும் பொழுது நீங்களும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கை வண்ணங்கள் அற்புதமான இறை பக்தியும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்பு. மாணவர்களே, தொடர்ந்து எளிய முறையிலான ஒரு யோகாசனம். இன்றைய யோகாசனத்தின் பெயர் வஜ்ராசனம். தற்போது நம்மில் பலர் இந்த கொரோனா நோய், தொற்று நோய் பரவலினால் தற்போது நம்மில் பலருடைய வேலை என்னவாகிட்டது? உண்ணுதல், உறங்குதல், சும்மா இருத்தல், தொலைக்காட்சி பார்த்தல், உண்ணுதல், உறங்குதல், சும்மா இருத்தல், தொலைக்காட்சி பார்த்தல், இப்படிதான் பொழுது ஓடிக்கொண்டிருக்கும். இந்த கைபேசியில் எதையாவது செய்து கொண்டிருத்தல்.
இது போன்ற சூழலில் உள்ளவர்களுக்கு இந்த வஜ்ராசன முறை நிச்சயமாக பல வகையில் நன்மைகளை அளித்தரும். இந்த வஜ்ராசனம் செய்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் என்பதை பார்த்துவிட்டு பிறகு இந்த அதாவது இந்த யோகாசன முறையிலான வஜ்ராசனத்தை எவ்வாறு செய்யலாம் என்பதை படத்தொகுப்பை நாம் காண இருக்கிறோம். மாணவர்களே, இந்த வஜ்ராசனம் செய்தால் மலச்சிக்கல், அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, இது போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு கட்டமாக முழுமையாக ஓடி விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இந்த வஜ்ராசன முறையை செய்கின்றவர்கள், அதாவது தியானம், பிராணாயாமம் செய்பவர்களுக்கு நல்ல பலனை கிட்டும். காலை மாலை என இருவேளையும் ஒரு 3 முறையாவது செய்து வரலாம். எல்லா வகையான மூலம் 9 வகையான மூலங்கள் இருக்கின்றன. இதில் எல்லா வகையான மூல நோய்களுக்கும் இந்த வஜ்ராசனம் ஏற்புடையது. கவனித்துக் கொள்ள வேண்டும். முழங்காலில் வலி உள்ளவர்கள், அதாவது முழங்காலில் பிரச்சனை உள்ளவர்கள் அதிக கவனத்துடன் இந்த வஜ்ராசனத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் வஜ்ராசனம் எவ்வாறு செய்யலாம் என்பதை பார்த்திருக்கின்றோம். முதலில் சுகாசனத்தில் அமர்ந்து பின் தண்டாசன முத்திரையில் இரு கால்களையும் நீட்டி அமர்தல் வேண்டும். இரு கைகளும் பக்கவாட்டில் நேராக ஊன்றி இருத்தல் வேண்டும். வல குதிகாலை மடித்து வலப்புட்டத்தின் அடியில் வைத்துக் கொள்ளவும். இடக்குதிகாலை மடித்து இடது புட்டத்தின் அடியில் வைத்துக் கொள்ளவும். முனைக்கால் பெருவிரல்களை ஒன்றின் மீது ஒன்றை வைத்து இணைத்துக் கொள்ளவும். 2 உள்ளங்கைகளையும் முன்னங்கால்கள் மேல் வைக்கவும். முதுகுதண்டு நேராக இருக்க வேண்டும். கண்களை மூடியவாறு 5 முறை இயல்பான மூச்சை இழுத்து மெல்ல வெளியிட வேண்டும். மூச்சினை அமைதியாக கவனிக்கவும். பிறகு மீண்டும் மெல்ல தண்டாசன முத்திரைக்கு திரும்பவும். முதுகை லேசாக பின்புறம் சாய்த்து மேல் நோக்கி பார்த்தவாறு அமரவும். இதே முறையை மீண்டும் ஒரு 3 முறை செய்து பலனடையலாம். இதுதான் வஜ்ராசன முறை. கண்டிப்பாக நாம் அனைவரும் எல்லோரும் நிச்சயமாக இந்த ஆசனத்தை செய்து பழக வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும். மாணவர்களே, தொடர்ந்து நாம் இந்து சமய எழுச்சி பாடல் ஒன்றினை பாட உள்ளோம். பாடலின் வரிகள் திரையில் காட்டப்படும். மாணவர்கள் தத்தம் குடும்பத்தினோடு சேர்ந்து இப்பாடலை இசையுடன் இப்பாடலை மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் பாடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மாணவர்களே, தயாரா? பாருங்கள். எங்கள் மதமிது, எங்கள் தர்மம், இந்து சமயமிது, உன்னத சமயமிது. எங்கள் மதமிது, எங்கள் தர்மம், இந்து சமயமிது, உன்னத சமயமிது. யுகயுகமாயிச்சமயத்தில் வளர்ந்தோம், பல்வகை வளத்தை இங்கு குவித்தோம். வந்தவர்க்கெல்லாம் வாரி வழங்கி கரங்கள் சிவந்தனவே, உள்ளம் மகிழ்ந்ததுவே. எங்கள் மதமிது, எங்கள் தர்மம், எந்த சமயமிது, உன்னத சமயமிது.
சமயம் இது. பிறந்திட ஏங்கும் நிகரில்லா நல் வாழ்வு சமைப்போம். புனிதர் வாழும் புண்ணிய சமயம் புவியில் இணையுண்டோ, இதற்கோரிடுண்டோ. எங்கள் மதமிது எங்கள் தர்மம், இந்து சமயம் இது, உன்னத சமயம் இது. எல்லாம் வழிபாடாகும். இரவி பயன் பெறுவோம். எங்கள் மதமிது எங்கள் தர்மம், இந்து சமயம் இது, உன்னத சமயம் இது. எங்கள் மதமிது எங்கள் தர்மம், இந்து சமயம் இது, உன்னத சமயம் இது. மாணவர்களே, நாம் பாடத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இதோ நீங்கள் ஆவலோடு காத்திருக்கும் விளையாட்டாகும். இன்று நாம் காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி என்ற விளையாட்டை விளையாட உள்ளோம். இந்த விளையாட்டை பற்றி இன்னும் அறிந்திடாத மாணவர்கள் இதோ இந்த படச்சுருளை பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான இண்டோர் கேம்ஸ் சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த கேம்ஸ் நீங்க உங்க ஃபேமிலி கூட, உங்க சிப்ளிங்ஸ் கூட, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். இந்த கேம்ஸ் நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது, இல்லைன்னா எதுவுமே வேலை இல்லைன்னா நீங்க இந்த கேம்ஸ் விளையாடலாம். சரி, ரொம்ப என்ஜாயா இருக்கும் நீங்க. ஓகே, இந்த கேம்ஸ் விளையாடுறவனுக்கு நீங்க எல்லாரும் மண்டல் நிற்கணும். மண்டல்னா என்னன்னா வட்டமா நிற்கணும். வட்டமா நின்று இந்த கேம்ஸ் விளையாடணும். சரியா? இப்போ நம்ம கேம்ஸ் எப்படி விளையாடுறதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கேமோட பேர் என்னன்னா காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி. சோ நான் அந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க அந்த ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் காந்திஜி சொல்லும் போது நீங்க இந்த மாதிரி செய்யணும், நேதாஜி இந்த மாதிரி, சுவாமிஜி. ஓகே, வெரி சிம்பிள். நான் திரும்பி சொல்றேன், காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி, நேதாஜி, சுவாமிஜி, காந்திஜி, சுவாமிஜி, நேதாஜி. வெரி சிம்பிள். இந்த கேமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நம்ம மைண்ட் ஒன்னும் ஃபோக்கஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது நீங்க அந்த வார்த்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பதான் இந்த கேம் நல்லா விளையாட முடியும். ஓகே, அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செய்யணும். இவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க செய்யக்கூடாது. மறுபடியும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க செய்யணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்களோ அதை நீங்க செய்யக்கூடாது. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி, சுவாமிஜி, காந்திஜி, நேதாஜி, நேதாஜி, சுவாமிஜி, நேதாஜி. பாத்தீங்களா? இதான் நான் சொல்லும் போது அந்த வார்த்தை நீங்க போக்கஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க நல்லா விளையாட முடியும். ஓகே, சரி மாணவர்களே, வாருங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தவாறே இவ்விளையாட்டை விளையாடுவோம். தனிநபராகவோ அல்லது குழுவினராகவோ நீங்கள் விளையாடலாம். விளையாடுவதற்கு தயாராகுங்கள். என்ன மாணவர்களே, எல்லோரும் தயாராகி விட்டீர்களா? சற்று முன்பு நீங்கள் படக்காட்சியில் கண்டதை போல்தான் இப்போது விளையாட போகின்றோம். உங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கிறேன். நேதாஜி என்றால் நேதாஜி, சுவாமிஜி
காந்திஜி. நான் செய்வதை நீங்க செய்யக்கூடாது, நான் சொல்வதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். தவறாக செய்கின்ற மாணவர்களுக்கு இப்போது தண்டனை கேள்விகள் கேட்கப்படும், நீங்கள் சரியான பதிலை வேண்டும். சரி, தயாராகிட்டீங்களா? எல்லாரும் தயாராகிட்டீங்களா? தயந்து கொடுங்கள். நீங்கள் தனியாக இருக்கலாம் அல்லது குழுவினராக இருக்கலாம், இருவராக இருக்கலாம். காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி. காந்திஜி, நேதாஜி. யார் சரியா செய்தது? சரியா செய்தவர்கள் வாழ்த்துகள். தவறு செய்தவர்களுக்கு இப்பொழுது முதல் கேள்வி. யார் தவறு செய்றீங்களா? தவறு செய்தவர்கள் மட்டும் முன்னுக்கோங்க. முதலாவது கேள்வி, இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? நீங்க பதில் சொன்னாதான் நீங்க அந்த வருஷத்துக்கு பார்க்க முடியும். பதில் சொல்லிட்டு நீங்க போயிடலாம். பதில் சொல்லவில்லை என்றால் செய்யுங்கள். சரி, இந்து மதத்தை தோற்றுவித்தவர் இறைவன். சரியாக பதில் கூறியவர்களுக்கு வாழ்த்துக்கள். தவறாக கூறியிருந்தால் நீங்க மீண்டும் மீள்பார்வை செய்ய வேண்டியிருக்கும். அடுத்தது ஆரம்பிக்கலாம். சொல்றேன். காந்திஜி, நான் இப்போ செய்ய மாட்டேன், நான் சொல்லுகின்றேன், நீங்க செய்யுங்க. காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி. சுவாமிஜி, காந்திஜி, நேதாஜி. நேதாஜி, சுவாமிஜி, காந்திஜி. விரைவாக சொல்ல போகிறேன். காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி. சுவாமிஜி, காந்திஜி, நேதாஜி. நேதாஜி, நேதாஜி. நிச்சயமாக இங்கே தவறு ஏற்பட்டிருந்தோம். யார் தவறு செய்திருக்கிறோ நீங்கள் மட்டும் முன்னில்லுங்கள். உங்களுக்கான கேள்வி, சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்றால் என்ன? சனாதனம் என்றால் என்றும் நிலையானது. இறுதியா வருமா? நேதாஜி, காந்திஜி, சுவாமிஜி. சுவாமிஜி, காந்திஜி, நேதாஜி. நேதாஜி, காந்திஜி, சுவாமிஜி. சுவாமிஜி, காந்திஜி. இங்க சுவாமிஜிலே நீங்க தவறு ஏற்பட்டிருக்கோம். நான் செய்வதை நீங்க செய்யக்கூடாது, கேட்டு நீங்க செய்ய வேண்டும். தவறாக செய்தவர்கள் உங்களுக்கு தண்டனையாக ஒரு கேள்வி. நம்பி ஆண்டால் நம்பிக்கு அருள் கொடுத்த விநாயகர் யார்? நம்பி ஆண்டால் நம்பிக்கு அருள் கொடுத்த விநாயகர் யார்? சரியான பதில் பொல்லா பிள்ளையார். ஆமாங்களே, இந்த விளையாட்டை இவ்வாறுதான் நீங்க விளையாட வேண்டும். ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த கட்டுப்பாட்டு நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் இருக்கின்ற காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் என்ன செய்வது சரியாக ஒரு சூழல் இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளின் பங்கு அல்லது பெற்றோர்கள் நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடி பார்க்கலாம். இது விளையாட்டை நீங்க வேறு விதத்தில் கையாண்டு உங்கள் குடும்ப சூழல் பெற்றவாறு மகிழ்ச்சியான ஒரு சூழல் விளையாடுவதற்கான நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். என்ன மாணவர்களே, விளையாட்டு உங்களுக்கு பிடித்திருந்தா நிச்சயமாக இந்த கட்டப்பட்ட பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவான புரிந்திருக்கும் பார்க்கின்றேன். இன்றைய பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் முழுமையாக கடைபிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக முழுமையாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி, இதில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? ஒரு முறை வாரங்கள் ஒரு மேலோட்டமாக பார்த்திருக்கோம். சரி மாணவர்களே, இனி இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களின் கருத்துகளையும் ஒரு சிறு கண்ணோட்டமாக இருக்கின்றோம். தொடக்கத்தில் நான் யார்? நான் ஒரு இந்து, என் மதம் இந்து மதம். என் இந்து மதம் மிகவும் பழமையானது, மிகவும் தொன்மையானது. என்னுடைய இந்து மதத்தை இறைவன் தோற்றுவித்தார், அல்லது என்னுடைய இந்து மதம் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. என்னுடைய இந்து மதத்தின் அடிப்படை நூல் வேதம். இந்த வேதம் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 4 வகையான வேதம். பிறகு நாம் அடியார் ஒருவரை பற்றி நாம் பார்த்தோம். நம்பியானார் நம்பி பொல்லாப்பிள்ளையார் வழிபட்டு பொல்லாப்பிள்ளையார் குருவாக, நம்பியார் நம்பிக்கை பொல்லாப்பிள்ளையார் குருவாக அமைந்து சகல கலையும் கற்றுக் கொடுத்து இன்று நாம் போதுகின்ற தேவார திருவாசகங்கள் தில்லையிலே கூட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற அறையிலிருந்து வெளிப்படுத்தி உலகத்துக்கு நம்பியானார் நம்பியார். அடுத்ததாக விநாயகப் பெருமானை மஞ்சளிலே எவ்வாறு உருவாக்கலாம் என்று
ஆரோக்கியத்துக்கு வழியாக வஜ்ராசனம் எவ்வாறு வஜ்ராசனம் செய்ய வேண்டும், மனசுக்கள் வந்து நம்முடைய மூலம் நம்முடைய அஜீரணம் உணவு செரிமானம் இல்லாத நிலையை கட்டுப்படுத்துவதற்கு சரிப்படுத்துவதற்காக இந்த வஜ்ராசனம் நமக்கு பெரும் துணையாக இருக்கிறது பார்த்தோம். இறுதியாக காந்திஜி, நேதாஜி, சுவாமிஜி என்ற விளையாட்டை பார்த்தோம். ஆக மாணவர்களே, இன்று கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு இந்துவாக இருப்பதை நாம் பெருமை கொள்வதற்கான பல கூறுகள் இன்று உங்களுக்கு போதிக்கப்பட்டது. நினைவு கொண்டு பாருங்கள். நீங்கள் இந்துவாக பிறந்ததை நினைவு கொண்டு பாருங்கள். நிச்சயமாக நான் ஒரு இந்து, நான் இந்துவாக பெருமை கொள்கின்றேன். என் மதம் இறைவனால் உருவாக்கப்பட்ட மதம், என் மதம் மிகச்சிறந்த மதம் என்பதை நீங்கள் பதிவாக்கிக் கொள்ள வேண்டும். பதிவாக்கிக் கொண்டு நாம் இந்துவாக வாழ்வதற்கு பல வழிகள், நாம் இந்துவாக சிறந்த ஒரு இந்துவாக வாழ்வதற்கு நாட்டில் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்த அளவில் மாணவர்கள் கலந்து கொண்டு இந்து மதத்தினுடைய சிறப்பையும் அதனுடைய மகத்துவத்தையும் உணர்ந்து நல்ல இந்துவாக, சிறப்பான இந்துவாக பிறந்தோம், சிறந்த ஒரு இந்துவாக வாழ்வோம், சிறந்த ஒரு இந்துவாகவே நாம் நம்முடைய எதிர்காலத்தை முடிப்போம் என்று கூறி விடைபெற்று கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாழ்வான் மன சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். சமயமே